திருச்சிற்றம்பலம். பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பாடை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறியுன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மரக்களுமாமே. எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பறிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு 5ஆம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடல் கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடற்கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடற்கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று
திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக 3 ஒளிகள் உண்டு. There are 3 lights அப்படிம்பா. ஒன்று விளக்கொளி, அதாவது இந்த லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொளிம்பாங்க. ரெண்டாவது விண்ஒளி. விண்ஒளி என்ன, நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ். அதுக்கு சில லைட்டு தான் அறிவொளின்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் 3 வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு. அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம், அதாவது நூலளவே ஆகமம் தாம் பெற்ற கல்வியினர் ஔவையார். அதுபோல் நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்துக்கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். ரெண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது, லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாவது கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவர்களால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த, ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல். இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால், அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும். அது அறிவொளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவொளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவொளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த 5ஆம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது. இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க
வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் ஒரு பாடல்ல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் சித்திகள் எட்டோடும், சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள், லகிமா, மகிமா, கரிமா, இது போன்ற 8 விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள் தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும், சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். சீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ அழுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை, அது பேர் சுத்தின்னு பேர். சிவமாக்கிய சுத்தி. நம்முடைய திருவாசகத்தில் சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கிறார். சிவமாக்குதல், சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை, அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ், ஒரு 2 வகையான ஸ்டேஜ். இப்போ இறைவன் நமக்கு 5 தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற 3ம் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், வளர்த்தல். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய், இது மாணிக்க வாசகர். அப்ப அந்த திரோதான சக்தி, அது மறைக்கும் சக்தி, நம்மையெல்லாம் பரிபக்குவப்படுத்துகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலை, அதுதான் தூய்மைப்படுத்துகின்ற நிலை. அதே திரோதான சக்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியாக நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை. இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மளை இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும்.
வெளியிலிருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறார் ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தர் நிலை, யோக நிலை, அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நமக்கு கைகூடும். எண்ணெண் சித்தி 8 8 8 64 வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதில் இருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒரு படி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம். மந்திரம், மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவழிந்தெழுத்து, சிவாய நம. இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்புன்னு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனால் 6 நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார்? இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார்? இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்றார் சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு. கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை எவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் பாருங்க. அப்ப இந்த பக்தி என்பது அது கூட இறைவனால் நமக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப இறைவனால் தான் இந்த மேல்நிலை ஞான நிலை, பக்தி நிலை இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியுமே அன்றி நம்முடைய சிற்றறிவினால், ஆராய்ச்சி அறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது. இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம்.
சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு 4 வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. 4 வகையான வழிகள். ஒன்று சரியை வழி, 2வது கிரியை வழி, 3வது யோக வழி, 4வதாக உள்ளது ஞான வழி. இது படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த 4 படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல். பக்தர்களுடைய நிலை. இந்த திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். திருமூலர் சொல்லுகின்றார், சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. 12 திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் சாத்திரமாகவும் இருக்கும், தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிமின். இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல். ஆனா தலையே நீ வணங்காய். அப்படி தலையை வணங்கணும். வணங்க தலை வைத்துங்கிறார். வணங்க தலையை வணங்கணும். அப்ப பாடிமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தல யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தல யாத்திரை போட்டு, அதுமாதிரி கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில், நெஞ்ச தாமரையில் வீட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி, ஆரம்ப நிலை. இது நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவான், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும். இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி. அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்க வேண்டும். அப்படி அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின்.
அது அப்பர் சுவாமிகளுடைய அருள்வாக்கு. தேடி போங்கப்பாங்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள். ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம் தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு இதில் பெரிய புராணத்தில் நிறைய பார்க்கலாம். அடியோர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதனாலதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும். திருக்கோயில் இல்லாத ஊர் அது திரு இல், அது திரு இல்லைங்கிறார். திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும், திருவெண்ணீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அது எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், இந்த பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாட்டு இருக்கணும். பாங்கினோடு பலதளிகள் இல்லா ஊரும். தளினா இடம். விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவ பூஜை பண்ணால் சிவ பூஜை பண்ணணும், இல்லை திருக்கோவில் இருந்ததுன்னா திருக்கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்போ இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில் இருக்கணும், அவர்கள் திருநீர் பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவர்களுடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறையாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊருங்கிறது. இப்போ இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சரியையில் சிவபெருமானுடைய உருவ திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை, இது சரியை. அது தொண்டு செய்யணும். திருக்கோயிலில் நம்ம தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறதுக்கு கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவத்தொண்டு செய்யணும். அது போல தொண்டு. அங்கே ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடி, நிலை பெறுமாறு எண்ணுதியேல், நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு. தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு, இப்படி இருக்கிறாங்க. அது தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறார். காலை கடமைகள் அதுவும் ஒன்று. கோவிலுக்கு போகிறது நித்திய கடமையில் வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு. அப்படியே அந்த கோவில் வாசப்படியெல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளித்து துடைக்கணும். அப்படியே புலருவதன் முன், விடியற் காலையில் புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும், அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்போ திருக்கோயில் வழிபாடு முக்கியம், திரு தொண்டு முக்கியம்.
தலையார கும்பிட்டு கூத்து மாடிங்கிறாரு பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும். இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு. உடலாலும் செய்யணும், உள்ளத்தாலும் செய்யணும். அது விபரி கிரியைன்னு பேரு. நந்தவனம் செல்ல வேண்டும். பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா. அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதில் நம்ம இறைவனுக்கு இந்த கிரியை தொண்டில் விசேஷமாக சொல்லுவது என்னன்னு கேட்டால் திருக்கோயில் கட்டுதல். அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியையில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை, சிவ பூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்பொழுது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து, சிறப்பினை உணர்ந்து, அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை. இதுக்கு பேர் கிரியை. கொஞ்சம் பக்குவம் ஆகிடும். சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன்? இது திருமந்திரம், 5ஆம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது. சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில 4 வகையான நிலைகளும் உண்டு. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற 4 நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை. அது விசேஷ தீட்சை பெற வேண்டும், குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில் ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல். இந்த திருச்சிக்கும் பக்கத்தில் நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கலநாதர் இறைவனுடைய பெயர். அந்த ஊர் பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்று. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல். நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும். தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும். அப்ப தினசரி, தினந்தோறும், நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார். போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை. இந்த அரும்பு, அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும். அரும்புக்கும் மலருக்கும் நடுவில் போது அப்படி விரிஞ்சுக்கிட்டே வரும். முழுசாக விரியாது. அதாவது அரும்பாக இருக்கும்போது வாசனை வெளில வராது. விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்போ வாசனை உள்ளே இருந்துகிட்டு இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் போதுன்னு பேர். போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடல். அப்போ இதெல்லாம்
இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியையில வரும். அப்புறம் மூன்றாவது படி யோகம். யோகம் என்று சொன்னால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறை. இது அக வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களே வாயிலார் என்ற நாயன்மார் அக பூஜை செய்தார். உள்ளத்திலே பூஜை செய்யலாம். அந்த மனத்தை இறைவனோடு சேர்க்க வேண்டும். இதுதான் 3ஆம் தந்திரத்தில் சொல்லக்கூடிய யோக ரகசியம். நிறைய யோகம் சொல்றாரு. கேசரி யோகம், அட்டாங்க யோகம், சந்திர யோகம், அமுததாரணி, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இறைவனை உள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம். இந்த யோகத்தில் ஒளி வடிவினான இறைவனை நினைத்து அந்த ஒளியோடு ஒன்றக்கூடிய நிலை. இதுதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மனம் அப்படியே தெளிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆன்மா பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையிலேயே இந்த ஆணவழுக்கு நீங்கி கொண்டே இருக்கும். அதான் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த படிநிலையை வச்சிருக்கிறாங்க. இது நம்ம தாய்மான சுவாமி ஒரு பாடலில் பதிவு பண்றார். விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே. இப்போ அரும்பு சரியை, மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம். அதுபோல இந்த படிநிலையை அவர் வகுத்து பேசுவார். இப்ப இந்த யோகத்தை பற்றி திருமூலர் இந்த 5ஆம் தந்திரத்தில் ஒரு நுட்பத்தை அவர் பார்க்கின்றார். திருமூலருடைய அனுபவம் திருமந்திரத்தில் கிடைக்கும். அதான் நம்ம திருமந்திரத்தை படிக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல். இப்போ இந்த பூன்னு இருந்ததுன்னா வாசனை இருக்கும். அந்த பூவுக்குள் கந்தம்னா அந்த வாசனை பூவுக்குள் இருப்பது போல சீவனுக்குள் சிவ மனம் பூத்தது. சீவனுக்குள்ளே இந்த சீவன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இப்போ இது வரைக்கும் அந்த உயிர் என்பது நிலை வேறு, பசு என்பது நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறு, சீவன் என்ற நிலை வேறு. பரிபக்குவப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு சீவன் என்று பெயர். அதாவது முக்தி நிலைக்கு தயாராகக்கூடிய நிலை. இந்த பசு என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசத்தால் கட்டப்பட்ட நிலை. உயிர் என்று சொன்னால் அந்த அதாவது உய்தல், அந்த தான் அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையது உயிர். உய்வதற்கு தகுதி உடையது உயிர். அது காமனா பொதுவாக சொல்லக்கூடியது. அது ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரிபக்குவப்பட்ட அந்த ஆன்மா உயிருக்கு ஆத்மா அது ஆன்மா என்று பெயர். இது ஆன்மா என்று வடமொழியில் சொல்றது, உயிர் என்று தமிழில் சொல்லுவது. இன்னும் சற்று கூடுதலாக பரிபக்குவம் அடைகின்ற பொழுது அதுக்கு சீவன் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே ஒன்றாக தெரிவது போல் தெரியும். இப்ப நம்முடைய திருமூலர் சீவனுக்குள் சிவமனம் பூத்தது. அப்பதான் உணர்வு, பரிபக்குவப்பட்ட உணர்வு பார்க்கிறாருங்க. அந்த பூவுக்குள் எப்படி வாசனை பொருந்தி இருக்கிறதோ அதுபோல சீவனுக்குள் சிவமனம் இருப்பது, சிவம் இருப்பது அவர்களுடைய அனுபவத்தில் புரிய வரும். அது யோகம். அதான் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓவியம் போல் உணர்ந்து, ஓவியம் போல் உணர்ந்து அப்படின்னா இப்போ ஒரு சுவர் இருந்தால் அதில் சித்திரம் இருக்கும். அந்த சுவரில் இருக்கிற சித்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்முடைய உயிருக்குள் அந்த இறைவனை பார்க்க வேண்டும்.
அழகொழுக உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அப்போ அதெல்லாம் எல்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்காங்க. அவங்க அருளாளர்கள்லாம் அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனை அப்படியே கண்டு மகிழ்ந்து தெளிந்தவர்கள். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இந்த நடுதறிங்கிறதான் இந்த நடுநாடி நடுநாடில் பார்த்துடலாம். அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல சொல்றாரு, கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுத்தறின்னா அந்த யோக ரகசியம். மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த முதுகுத்தண்டு வழியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோல், ஒரு ஓட்டம் இருக்கும், அது வழியாக நம்ம இறைவனை பார்க்கணும். அதான் நடுத்தறின்னு பேர். அப்போ இறைவனை உள்ளத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம். இப்போ சிவ அனுபவம் பெறுகின்ற நிலை இது மூன்றாவது படி. அடுத்து அந்த நான்காவது படி என்று ஞானம். இந்த ஞானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அறிவு என்பது அறியாமையோடு தொடர்புள்ள பகுதி, அந்த நிலை வேறு. ஞானம் என்பது இந்த அறியாமையே இல்லாத நிலை, அதுதான் ஞானம். இந்த ஞான வழி சொல்றோம் இல்லைங்களா, ஞானா பாத், இதுதான் மோஸ்ட் எக்ஸால்டட். அது ஒரு மிகப்பெரிய நிலை. அது பரம்பொருளை சார்ந்து சிவானந்த தேனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த பறைஞானத்தில் ஊர்ந்து கொண்டு இருப்பது, அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த பரத்தை பார்த்திருப்போர் பதார்த்தத்தை பாரார் அப்படின்னு. சிவத்தை தரிசனம் செய்வர்கள் சிவத்தோடு இணைஞ்சிருப்பாங்க. இந்த உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒட்டாது. இதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு சரியை, கிரியை, யோகம் என்ற 3 நிலைகளையும் கடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது படியாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது 4வது படி. அதே நேரத்தில் சரியை, கிரியை, யோகம் என்ற 3 படிகளினுடைய பயன் ஞானமாகவும் அமையும். இப்போ இந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுவாங்க. அந்த வாஸ்துப்படி கட்டுவாங்க. வாஸ்துப்படி கட்டினாங்கன்னா ஒன்று 3 வாசப்படி வைப்பாங்க, இல்லை 5 வாசப்படி வைப்பாங்க ஒற்றைப்படியில். அப்போ இல்லை 3 படி கட்டுவாங்க. முதல் படி, 2வது படி. அப்போ 3வது படி என்பது அங்கே படியாக கணக்கிட முடியாது, ஆனால் அங்கே தான் நிலையத்துக்கு வைப்பாங்க. அப்போ 3வது படி என்பது 3வது படியா அல்லது 2 படிகளை தாண்டிய பயனா? அது படியாகவும் பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது படியாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். இது நம்மளுடைய மாப்தி சிவம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இப்போ ஞானத்தை பெறுவதற்கு இந்த 3 படிகள் தேவை. அதுதான் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. திருஞான சம்பந்தர் 3 வயதிலே ஞானம் பெற்றார். அந்த ஞானப்பால் இறைவன் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் குறைத்து கொடுத்தார். அப்போ அவருக்கு 4 வகையான ஞானங்கள் கிடைத்ததாக சொல்லுவார் சேக்கிழாருடைய பெரியா புராணத்தில். இது அனுபவங்கள், திருஞான சம்பந்தருடைய அனுபவம். அது சேக்கிழார் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதை பெரிய புராணத்தில் அருள் என்று சொன்னால் அது சேக்கிழாருக்கு கிடைத்த அருள், இறைவன் கொடுத்த அருள். அப்ப திருஞான சம்பந்தர் பெற்ற ஞானத்தை சொல்லுவாருங்க, சிவன் அடியே சிந்திக்கும்
திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறியமை ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவனிடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று. பவம்னா பிறப்பு, பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறப்பருக்கும் பெருஞானம் அது. மூன்றாவது ஓமையிலா கலைஞானம். அவருக்கு கிடைத்த ஓமையும் அவருக்கு கிடைத்த கலைஞானத்தை ஒப்பிட முடியுமா? அவரை மாதிரி யாராவது திருஞான சம்பந்தர் பாடியது போல யாராவது அந்த யாப்போட அந்த யாப்பு அமைதியோட யாரும் பாட முடியாது. மாலை மாற்று, சக்கர மாற்று இதெல்லாம் யாரும் பாட முடியுமா? திரியடு கூட்டிருக்கை இது இறைவனால் வழங்கப்பட்ட ஞானம். 3 விதில் கிடைத்த ஞானம். அதான் ஓமையிலா கலைஞானம். அதான் நம்ம தமிழ் என்று சொன்னால் தன்னை தமிழோடு சம்பந்தர் இணைத்துக் கொண்ட தமிழ்ஞான சம்பந்தர்னு. அப்ப ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். இந்த 4 வகையான ஞானம் கிடைத்த திருஞான சம்பந்தருக்கு என்ன பெயர் தெரியுங்களா? தவ முதல்வர். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இல்லை பரஞானம் அபரஞானம்னு 2 சொல்லுவாங்க. இந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம். அதாவது இந்த ஆணவம் நீங்குவதற்கு இறைவன் அருளுவது, அது பரஞானம். இந்த பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானம் தேவை. இந்த அபரஞானம்னா நாம் படிக்கக்கூடிய திருமுறைகள், சாத்திரங்கள், சிவாகமம் ஓதுதல், இது எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அபரஞானம். இந்த அபரஞானம் எதுக்கு அப்படின்னா இந்த பரஞானத்தை பெறுவதற்கு படிகள். அதான் படிக்கணும். திருமுறைகளை படிக்க வேண்டும், அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இதெல்லாம் படித்தாதான் புரியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். அப்பொழுதுதான் அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் கிடைக்கும். இந்த பரஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அந்த பரஞானத்தை பெற்றவர் தான் சிவஞானி அப்படின்னு சொல்றது. இந்த சிவஞானி அட்டைன் த சுப்ரீம் கோல். அந்த கோல்னா அந்த எல்லை, அந்த எல்லையை பிடிச்சிருவாங்க. அந்த எல்லைக்கு நம்ம போகணும். எதை சொல்றதுக்கு இந்த சிவஞானியோட நிலையை சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில். நன்னிய ஞானத்தின் ஞானாதி நன்னுவோன். ஞானத்தின் ஞானாதி நன்னுவோன், அந்த ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிறார். சிவத்தோடு இணைந்தால் சிவஞானி. புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோம். அவங்க புண்ணியம் பாவம் அந்த நிலை கடந்தவர்கள். நம்ம சிவஞானம் போகத்தில் படிக்கணும். இதெல்லாம் சிவஞானம் போகத்தில் நிறைய பேசலாம். எப்படி இந்த மும்மலங்களையும் வெற்றி கொள்ளுதல், இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுதல், இதெல்லாம் சிவஞானம் போதம், சிவஞான மாபாடியம், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், இந்த போல நூல்களை நம்ம இதை பார்க்கலாம். புண்ணிய பாவம் கடந்த பிணக்கு அற்றோன். ஏன்னா அந்த 14 மெய்கின்ற சாத்திரங்களுக்கும் முதன்மை நூல் நமக்கு திருமந்திரம் தான், பிரைமரி சோர்ஸ். அதான் நம்ம திருமந்திரத்தை படித்தாவே ஓரளவுக்கு சாத்திரத்தினுடைய நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஒரே நல்லா தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அதில் 3047 பாடல் இருக்குது திருமந்திரத்தில். அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரிவில் கற்கணும்னா அது இறைவன் துணை செய்யணும். கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன். இந்த கரைஞானம்னாரு, கரைஞானம் கண்டுள்ளோன், கரையணும்னாரு, இந்த உடம்பை கரைக்கணும்னாரு. கரைஞானம் கண்டுள்ளோன், உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையணும். அதாவது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பதிவு பண்ணுவார், சென்று சென்று அணுவாய் சேர்ந்து சேர்ந்து ஒன்றாம், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பக்குவப்பட்டு இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்த நிலை. அதான் கரை ஞானம்ங்கிறார் திருமந்திரத்தில். ஞானம் கரை, கண்ணிய ஞானம் கரை ஞானம் கண்டுள்ளோம். அப்ப தன்னை இழந்த நலம், தான் என்ற உணர்வு நீங்கிய நிலை. நான் தான் செய்கிறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இறைவன் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதன்படி நாம் செய்கிறோம். எல்லாம் இறை செயல் என்று எண்ணி இருக்கக்கூடிய நிலை. அதுதான் அந்த தன்முனைப்பு நீங்குதல், ஆணவம் நீங்குதல். அப்ப இறை எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன் நம்முடைய கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பதிவு பண்ணுவார், எல்லாம் அற என்னை இழந்த நலம். என்னை இழந்த நலம், நான் யாருங்கிறது நம்மளுக்கு இறைவனோடு கலக்கின்ற பொழுது தான் என்ற எண்ணம் இல்லாத நிலை. அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே. இதுக்கு நம்முடைய கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் இறைவனிடம் கேட்கின்ற நிலை. அப்படி இந்த கரைஞானம் கண்டுள்ளோன் யார்? திண்ணிய சுத்தன். சுத்தன் என்று சொன்னால் சுத்தமான ஆன்மாவை உடைய நிலை. அவர் தான் சிவமுத்தன். எத்தனை அடைமொழி கொடுக்காரு பாருங்க. சுத்தன், சிவமுத்தன், சித்தனே. இந்த எந்த நிலையில் அவர் வந்து திருமூலர் இதெல்லாம் அருளியிருப்பார். யான் பெற்ற இன்பம் பெருகிய பயகம்னார். தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் இந்த நிலை சார்ந்த சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இறைவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். உறவுனா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு, அது தொண்டு நெறி, அது தொண்டு செய்யக்கூடிய உறவு. ரெண்டாவது வந்து தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு. மூன்றாவது தோழமை உறவு. நான்காவதாக குரு சீடர் உறவு. இப்படி 4 வகையான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனோடு ஏதேனும் ஒரு வகையில் நாம் உறவு கொள்ள வேண்டும். இதே நம்ம 4 மார்க்கங்களாக சொல்வார்கள். இதை தாச மார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த 4 வகையான மார்க்கங்களிலே இந்த சன்மார்க்கம் என்ற நிலை, அதுதான் சன்மார்க்கம் என்று சொன்னால் ஞான மார்க்கம்னு பேர். இன்னும் சொல்ல போனால் குரு நெறின்னு பேர். அதுதான் மேல்நிலை. ஞான வழி, ஞான நெறி. இந்த சன்மார்க்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் திருமூலருடைய திருமந்திரம். பசு பாசம் நீக்கி, இந்த பசு என்ற ஆன்மா பாசம் என்ற உலகியலை நீக்கி, அப்ப உலகியலை கிடக்கணும். பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி, அப்ப இறைவனோடு கலக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது கசியாத நெஞ்சம் கசிய, கசிவித்து. இந்த நெஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, அது கசியணுமா, அது உருகணுமா, உருகி உருகி இறைவனை நினைந்து 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 உருகுதல். அதுதான்
சன்மார்க்க நெறி. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று. உண்மை சொரூபம், அதாவது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, சித்தும் சித்தும் சேர்ந்த நிலை. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமே. அப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்படி நிலைநிறுத்தணும். அசைவு இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞான மார்க்கத்தில் ஊன்றி இருத்தல் சன்மார்க்கம். சிவத்துடன் அசைவில்லாமல் ஒன்றி அதிலே நிலைத்து அந்த அனுபவத்தை பெறக்கூடிய நிலைக்கு பேர் சன்மார்க்கம். அதுதான் ஞான நெறின்னு சொல்றது. அப்போ உள்ளம் உருகணுமே. அந்த உள்ளம் உருகுவதற்கு நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு பாடல், அதுக்கு சாம்பிள் சொல்லலாம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி. அப்படில உருக்கம் வேணுங்கிறார். ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப இறைவனை பாடி பாடி கசிந்து கசிந்து உள் நெற்குருக நெற்குருக நாம் வாழ்ந்தால் ஊன் உருகும், உள்ளே இருக்கக்கூடிய சிவஞான ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய. உழைப்பிலா ஆனந்தமா, அதாவது அது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்குமா. உழைப்பிலா திகிட்டாத இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம், சிவானந்த தேன் அப்படிம்பார். சிவானந்தம் அப்படிங்கிறது உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அழுவது இனியேன்னு அவர் முடிக்கிறார். அப்ப தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். அப்ப இறைவனோடு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ஞான நெறி. இதுக்கு இப்போ பலன் உண்டு. இந்த 4 நெறிகளுக்கும் இப்போ 4 நெறிகள் உண்டு. அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற வகையான 4 வகையான பலன்கள் உண்டு. இல்லை, சாயுச்சியம்ங்கிறது தான் இறைவனோடு கரைந்த நிலை. அது பெரிய நிலை சாயுச்சியம். இதுக்கு குரு நெறின்னு பேர். இந்த சன்மார்க்க நெறிக்கு குரு நெறி என்று ஒரு பெயர் உண்டு. இதையே அந்த திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார் குரு நெறின்னு. நம்மளுக்கு குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்ற 3 வழிபாடுகளும் சைவத்தில் உண்டு. இந்த 3 வழிபாட்டு முறைகளையும் நாம் பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். இந்த குரு நெறிக்கு இன்னொரு பெயர் நன்னெறி. இப்ப நன்னெறினாலும் ஒண்ணுதான், குரு நெறினாலும் ஒண்ணுதான், சன்மார்க்கம்னாலும் ஒண்ணுதான், ஞான நெறினாலும் ஒண்ணுதான். சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு. அது இறைவன் நமக்கு வகுத்த குரு நெறி. தெய்வ சிவநெறி எவ்வளவு மனசுக்குள்ள, எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளாருக்கு வகுத்துரைத்தானே. இப்ப வையத்துள் வாழ்பவர்களுக்கு இறைவன் வகுத்த நெறி ஞான நெறி. அந்த ஞான நெறி தான் சிவநெறி, அந்த சிவநெறி தான் குருநெறி. அதுதான் நம்ம குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின்னு, குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படிம்பாங்க அருளாளர்கள். அப்படி நமக்கு அந்த ஞான நெறியாகிய மெய்ஞானத்தோடு சேர்ந்து இறைவனோடு கலந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது நமக்கு திருமூலர் 9 தந்திரங்கள் வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு நிலைகளில் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொரு நாளாக அதை சிந்தித்து கொண்டு வருகிறோம்.
நாளை 6ஆம் தந்திரத்தில் சில செய்திகளை இறைவன் உள்ளத்தில் உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த செய்தியை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.